MS தோனி சிஎஸ்கே டீம்ல பிளேயிங் 11ல இல்லனா என்ன? சிஎஸ்கே டீமுக்காக நாங்க இருக்கிறோம், நாங்க வருவோம், பிளே ஆஃப்க்கு வருவோம்ன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க சிஎஸ்கே பிளேயருங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னேறி வந்துன்னு இருக்கிறாங்க சிஎஸ்கே டீம். 10 மேட்ச்ல 5 வின் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது சிஎஸ்கே டீமுக்கு. எல்எஸ்ஜி கிட்ட 2 மேட்ச், எஸ்ஆர்ஹெச் கிட்ட 1, ஜிடி கிட்ட 1 மேட்ச் இருக்கு. இதுல 3 மேட்ச் வின் பண்ணாவே பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே டீம் நிறைய இன்ஜுரி மேல இன்ஜுரி பார்த்தாச்சு. ஒரு வழியா இப்ப கரெக்டா இருக்கு டீம். இப்போ பிளே ஆஃப் வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. சஞ்சு சாம்சனும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்கன்னா டீம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா ஆயிடும். வேற என்னங்க வேணும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு? விண்டேஜ் சிஎஸ்கேவா சிஎஸ்கே டீம் மாறிச்சுன்னா என்ன நடக்கும்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். கப்ப தட்டி தூக்குவாங்க. மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே டீம்ல மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருக்கிறாரு. கேப்டன்சிலையும் நல்லா பண்ணி கப்பும் அடிச்சு கொடுத்திருக்கிறாரு மகேந்திர சிங் தோனி. ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு மகேந்திர சிங் தோனி இந்த சீசன் தான் லாஸ்டா விளையாடுறது போல தெரியுது. இன்னும் அவர் விளையாடாம இருக்கிறாரு. இந்த வாட்டி சிஎஸ்கே டீம் கப்பு அடிச்சு கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேர்வெலா இருக்கும் மகேந்திர சிங் தோனிக்கு. சிஎஸ்கே டீம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6வது இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் 4 மேட்ச் தான் இருக்கு. 4ல 3 ஜெயிச்சா கூட பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே டீமுக்கு. நீங்க சொல்லுங்க கைஸ், சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்றும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.